ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு திஸ் இஸ் 360 வித் அருண். ஸோ ரெட்ரோ படத்தோட டீசர் வந்திருக்கு. கார்த்திக் சுப்ராஜ் அவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர். அண்ட் அஃப்கோர்ஸ் சந்தோஷ் நாராயணன் மியூசிக், சூர்யா அவர் நடிக்கிறாரு. ஸோ அந்த டீசர் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். கோபம் கம்மி பண்ணுது. என் அப்பாவோட வேலை பார்க்கறது இங்கோட விடுது. அடுத்தது கட்ட பஞ்சாயத்து தகவல் ஒழித்தணும். எல்லாத்தையும் நொடியோட விட்டுடுது. சிரிக்க சந்தோஷமா இருக்க முயற்சி பண்ணுது. என் பொறுப்புக்கான பர்பஸ் உன் பாஷையில் சொல்லணும்னா என் தம்மம் இனி காதல், பரிசுத்த காதல். அது மட்டும்தான் கரெக்டாக கரெக்டாக சொல்லிவிடுது. இப்ப நீ சொல்லு, கல்யாணம் பண்ணிக்கலாம் மாடி? நல்லாவே இருக்குது, மாசாக இருக்குது. அந்த ஃப்ரேம் இது எல்லாமே செம்மையாக இருக்குது. கலர் டோன்லேருந்து எல்லாமே வேறு லெவலாக இருக்குது. ஸோ அந்த ஃப்ரேம் சார் வந்து எனக்கு எப்படின்னா ரொம்ப ஸோ இந்த படத்துலேயே கொஞ்சம் ஏதோ ஒரு ஐப்பு ஏற்றுற மாதிரி இருக்குது. எப்படின்னா அவர் வந்து நம்மளோட வாழ்வியலோட கனெக்ட் ஆகிற மியூசிக் அவருக்கு இருக்கும். அந்த படத்தோட வாழ்வியலோடு நம்மளை கனெக்ட் பண்ணி விட்டுருவார். ஸோ அப்படி இருக்குது மியூசிக். அது வாழைப்படமாக இருக்கட்டும், மனிதி வெளியே பாட்டு, இதில் இதே கார்த்திக் சுப்ராஜ் சார் டைரக்ட் பண்ணார்ல இரவி படம், அது ஜெகமே தந்திரம், வடச்சென்னையாக இருக்கட்டும், பரியரும் பெருமாள், இது எல்லாமே அவங்களோட நம்ம ஜாயின்ட் ஆயிடுவோம், அப்படி கனெக்ட் ஆயிடுவோம். அப்படி மியூசிக் தான் சந்தோஷ் நாராயணன் சார் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவரோட மியூசிக் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ கார்த்திக் சுப்ராஜ் சார் சொல்லவே தேவையில்ல, அவர் பெஸ்ட் டைரக்டர். இரவி படம்லாம் நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன். பீஸாலேருந்து நம்ம எல்லாம் பார்த்துக்கிட்டுல இருக்கோம், எல்லாருக்குமே சூப்பராக இருக்கும். அந்த ஒரு ஃப்ரேம் மாதிரியே இதில் இருக்கும். என்ன படம், ஜெகமே தந்திரத்தில் அவங்களாம் உட்காந்து காய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க அந்த கோயில் படிக்கட்டில் யார், தனுஷ் எல்லாருமே உட்காந்து காய்ச்சிக்கிட்டு இருப்பாங்களே, அந்த மாதிரி. அது மாதிரி தான் இது. என்னங்கன்னா அவரோட ஸ்டோரியை சொல்கிறது, அந்த ஃப்ரேம்லாம் வச்சுருக்குது வந்து அதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்குது. அந்த ஸோ இந்த படத்தில் ஏதோ ஒரு ஆக்ரோஷமான மனிதன் போல், ஏதோ ஒரு ரவுடிசம் ஒரு ஆக்ரோஷமான மனிதனாக இருக்கிற ஒரு ஆளை தான் சூர்யா வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன், சூர்யா சார். ஸோ சூர்யா சாரோட நிறைய படங்கள் நம்ம பார்த்துருப்போம், நிறைய படங்கள் நம்ம ரசிச்சிருப்போம். அயன், ஆதவன், வாரணமாயிரம், நந்தா, அந்த முதற்கொண்டு நிறைய படங்கள், நிறைய நல்ல படங்கள் நடிச்சிருக்காரு. ஸோ ஒவ்வொருத்தர் லைஃப்லேயும் சில ஏற்றத்தாழ்வுகள் வரும், மேடு பள்ளங்கள் வரலாம், ஷூர். அதுக்கு பிறகு இன்னும் பழையபடி நம்ம அயன் இந்த மாதிரி படங்கள் எல்லாம் எப்போயுமே மறக்காது. அந்த மாதிரி படங்கள்லாம் எப்போயுமே மறக்காது. அதில் எப்படி சொல்கிறது, அயன்லாம் அந்த டைமில் நம்மள ட்ரெண்டு, அதெல்லாம் வேறு லெவல் படமாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு கம்பேக் வந்து ஒரு கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். மேபி
இந்த படத்தோட ஸ்டார்ட் ஆகலாம். விமர்சனங்கள் வரும். விமர்சனம் பண்ணாதவங்க மனிதர்களும் இல்லை. விமர்சனங்களை தாண்டி போகலையான்னு தான் நம்மளும் வேஸ்ட்டு. ஸோ இன்னொன்று, இதெல்லாம் ஒரு படைப்பு. யாருமே ஒரு படம் வந்து தோறணும், எல்லோரும் கலாய்க்கணும் அப்படின்றதுக்காக செய்ய மாட்டாங்க. ஒன்று எடுப்பாங்க, அது சம்டைம்ஸ் ஜெயிக்கலாம், மக்கள்கிட்ட போய் சேரலாம், சம்டைம்ஸ் மக்கள்கிட்ட போய் சேராமல் இருக்கும். கிளிக் ஆகிறத பொறுத்து. பட் அது 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 வேணும்னு யாருமே பண்ண மாட்டாங்க. ஒரு ப்ரொடியூசராக இருக்கட்டும், ஒரு டைரக்டராக இருக்கட்டும், நான் மொக்க படம் டைரக்ட் பண்ண போகிறேன்ட்டுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. நான் ஒரு தரமான படம் எல்லோரும் பேசணும் அப்படின்றதுக்காக தான் எல்லாத்தையும் எடுப்பாங்க. பட் அது சில நேரத்தில் ஒர்க் ஆகாமல் போயிடும். ஒர்க் ஆகாமல் போயிடுச்சுன்றதுக்காக ஒருத்தரை ரொம்ப ரொம்ப மட்டமான தாழ்த்தி பேசுகிறதுன்றது இட்ஸ் நாட் குட். அது யாராக இருந்தாலும் சரி. ஒரு படைப்பு உங்களுக்கு பார்க்க பிடிக்கலைன்னா விட்டுருங்க, அவ்வளோதான். நம்ம எவ்வளவோ சகிச்சுக்கிறோம். நாட்டில் அது சரியில்லை, இது சரியில்லை, கொடுக்குற காசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாப்பாடு கூட எங்கேயும் கிடைக்க போவதில்லை, மற்ற வரி பணத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கை இல்லை, எதுவுமே இல்லாத போது அதுக்கெல்லாம் கேள்வி கேட்க மாட்டேங்கிறோம். டிக்கெட் ப்ரைஸை கொடுத்துட்டு நல்ல படம் கூட இல்லைன்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு தனிநபரை தாழ்த்தி பேசுகிறது, இகழ்ந்து பேசுகிறது, அது நல்லா இருக்காது. நம்ம கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்கும்போது இது ஒரு படைப்பு. பார்க்க விருப்பம் இல்லைன்னா பார்க்காதீங்க, அவ்வளோதான்.